Hello everyone, நாம பார்க்குறது 10th Max அல்ல 3rd chapter algebraல example 3.49 பாருங்க. A company initially started with 40 workers to complete the work by 150 days அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒர்க் வந்து 40 workers-அ வச்சு பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுறாங்க, 150 டேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. 40 ஒர்க்கர்ஸை வச்சு அந்த ஒர்க்கை 150 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. சரியா, லேட்டர் இட் டிசைட்ஸ் டு ஃபாஸ்டன் அப் த ஒர்க் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் as shown below. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஒர்க்கை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்றதால ஒர்க்கர்ஸோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அந்த டீட்டெயில்ஸை வந்து நமக்கு டேபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வேல்யூஸ் என்னது, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒய் வேல்யூ நம்பர் ஆஃப் டேஸு. அதாவது 40 ஒர்க்கர்ஸ் இருக்கும்போது அந்த ஒர்க் எத்தனை டேஸில் முடியுது, 150 டேஸில் கம்ப்ளீட் ஆகுது. 50 ஒர்க்கர்ஸாக மாறும்போது 120 டேஸில் கம்ப்ளீட் ஆகுது. 60 ஒர்க்கர்ஸாக மாறும்போது 100 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது. 75 ஒர்க்கர்ஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது 80 டேஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடுது. சரிங்களா, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில். ஸோ இதிலேருந்து என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, கிராஃப் த அபோவ் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ். டைப் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஃப்ரம் த கிராஃப் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேஸ் required to complete the work if the company decides to opt for 120 workers. இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 120 கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. 120 ஒர்க்கர்ஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் வந்து எவ்வளோ டேஸில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்தது தேர்ட் ஒன், if the work has to be completed by 30 days, how many workers are required? அதாவது அந்த ஒர்க் வந்து எத்தனை டேஸில் கம்ப்ளீட் ஆகுது, அந்த 30 டேஸில் கம்ப்ளீட் ஆகிடுது. அதாவது ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கம்ப்ளீட் ஆகிடுது. சரி, அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு கிராஃப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன டைப் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சரியா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது நமக்கு, 40, 50, 60. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஒய்யோட வேல்யூஸ் பாருங்க, 150, 120, 180. இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்மளோட என்ன வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா, இதுவே எக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகி ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ ஆப்போசிட்டாக இருக்கணும். சரிங்களா, அதோட இது வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதோட டைப் ஆஃப் வேரியேஷன் நம்ம எழுதிக்கலாம். First one, type of variation. As x increases, y decreases. Therefore, it is a indirect variation. Indirect or இன்வர்ஸ் வேரியேஷனும் சொல்லலாம். அடுத்தது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான ஈக்குவேஷனையும் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இதோட ஈக்குவேஷன் என்னது, இன்டைரக்ட் வேரியேஷனோட ஈக்குவேஷன் y is equal to k by x. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன வரும், கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனா கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கேவை நம்ம இங்கே வச்சுக்கலாம். எக்ஸை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா xy இஸ் ஈக்குவல் டு கேன்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கேவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய்ன்ற வேல்யூவை நம்ம டேபிளில் இருந்து எடுக்கணும். ஓகேவா, எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எனி ஒன் கண்டுபிடிச்சா போதும். 40 இன்ட்டு 150, நீங்கள் எது எடுத்தாலும் உங்களுக்கு சேமாக தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, 40 இன்ட்டு 50 என்ன வரும், 40 into 150, 0, 0, 0, 20, 0, 4, 0, 0, 0, 6, 6000. கேவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 6000 கிடச்சிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த கே வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். y is equal to 6000 divided by x. ஓகேவா, இதை நம்ம கிராஃப் போட்ட பிறகு அங்கே இந்த ஈக்குவேஷனை மறக்காமல் நம்ம எழுதிடணும். சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, கிராஃப் போட போகிறோம். சரிங்களா, ஸோ அதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை. ஸோ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், டேபிள்லேருந்து எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க, 40, 150 எக்ஸ் ஒய்ன்ற ஃபார்மில் எழுதணும். அடுத்தது 50, 120, 60, 100,
75,80. ஸோ பாயிண்ட்ஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்ஸை கொண்டு போய் நான் கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிராஃப் பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? எக்ஸ்ன்றது என்னது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி எடுத்திருக்கேன், 10 எடுத்திருக்கேன். 10, 20, 30, 40 அப்படி வரும். அடுத்தது எக்ஸ் எப்படி எடுத்திருக்கேன், 20 நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஸ்கேல் நம்ம எப்படி எழுதிப்போம், எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் இந்த சைடு வந்து நம்ம 10 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 10 யூனிட்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நம்ம இங்கே ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 40, 150. எக்ஸில் வந்து 40 எடுத்துக்கணும், ஒயில் வந்து 150 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 150ன்றது இங்கே இருக்குது, எக்ஸில் வந்து 40 இது தான். ஓகேவா? ஸோ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். ஓகேவா? எக்ஸில் 40, ஒயில் வந்து 150. இப்போ 40, 150. அடுத்தது 50, 120. 50 எங்கே இருக்குது, 40க்கும் 60க்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது 50, ஒயில் வந்து நமக்கு 120. 120ன்றது நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா 120 இதுதான். 50, 120. அடுத்தது 60, 100. 60 எக்ஸில் 60 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒயில் 100 எங்கே இருக்குது, நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது அப்படியே மேலே வாங்க, 100 இது. அப்போ இந்த பாயிண்ட்டு 60, 100. அடுத்தது 75, 80. இப்போ பாருங்கள், 75ன்றது எங்கே இருக்குது, இப்போ 60க்கும் 80க்கும் நடுவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 70. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் 75. ஸோ இப்போ இங்கே 2 கோடை விட்டுருங்க, இங்கே 2 கோடை விட்டுருங்க. நடுவில் நமக்கு என்ன இருக்குது, நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த சென்டரை வந்து நம்ம 75ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 70க்கும் 80க்கும் நடுவில் கரெக்டாக சென்டராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் 75. இப்போ 75, 80. இது 75, 80 வந்து நமக்கு இங்கே இருக்குது, இது 75. 75, 80. ஸோ இது வந்து கர்வ் அப்படி போட்டுக்கலாமா? ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கர்வ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கிராஃப்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த கிராஃப்லேருந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் இந்த சைடு என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி அந்த 2 கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ளாட் பண்ணிடலாம். ஏன்னா ஸோ இன்டைரக்ட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கர்வ் தான். இதுவே டேரக்ட் வேரியேஷனாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுட்டு நம்ம அதுலேருந்து எடுத்து எழுதலாம். 99% அதுலேருந்து எடுத்து எழுதும்போது நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் கர்வை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும்னா அக்யூரேட்டாக நமக்கு இருக்காது. ஏன்னா கர்வ் நம்ம போடும்போது ஸோ நம்மளோட இதுதான். இப்போ சில பேர் என்ன பண்ணுவோம், கர்வ் வந்து வளைச்சி போடுவோம், சில பேர் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு நம்ம இப்படியே கொண்டு வந்துடுவோம், சில பேர் இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது வந்து அக்யூரேட்டான ஆன்சராக இருக்காது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, கொஷினுக்கு வந்து ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி இங்கே ஆன்சரை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் கிராஃபில் வந்து ப்ளாட் பண்ணிடலாம். சரிங்களா? செகண்ட் கொஷின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 120 ஒர்க்கர்ஸ் இருக்கும்பொழுது அந்த ஒர்க் வந்து எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 120 ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஒய் வந்து எவ்வளோ டேஸுன்றது நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், y is equal to 6000 divided by x. இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். y is equal to 6000 divided by x. xோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அப்போ 6000 divided by 120 போட்டுக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். 12 5 12s are 60 இந்த 0. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது, 50ன்றது டேஸு. ஓகேவா? ஸோ அப்போ 120 ஒர்க்கர்ஸை வச்சு அவங்க 50 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. தேர்ஃபோர் ஆன்சர் எழுதிக்கோங்க. 120 workers take 50 days to complete the work. இந்த 15ன்றது தான் நமக்கு ஆன்சர். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் கமா ஒய் 120, 15 கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது தேர்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, 30 டேஸில் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும்ன்றது சொல்லிட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ ஒர்க்கர்ஸை வச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோடது நம்ம கொடுத்துட்டாங்க 30 டேஸ்னு.
எக்ஸோடது நம்ம கேட்குறாங்க எவ்வளோ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதே கேட்குறாங்க சரிங்களா. சேம் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. y is equal to 6000 divided by x. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. ஸோ எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம், y இந்த சைடு கொண்டு வந்துடலாம். x is equal to 6000 divided by y. ஸோ அப்போ 6000 divided by y-யோட வேல்யூ என்னது 30. 0 0 கேன்சல் ஆகிடும். 2 3s are 6, இந்த 2 0 ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் என்னது 200 ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போ அது 30 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அப்போ எவ்வளோ ஒர்க்கர்ஸை வச்சு ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க 200 ஒர்க்கர்ஸை வச்சு ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க ஓகேவா. ஆன்சர் எழுதிக்கோங்க. therefore number of workers required when the work completed by 30 days equal to 200 workers. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பிளாட் பண்ண போகிறோம். இதோட பாயிண்ட் என்னது x, y. எக்ஸ்ன்றது 200, yன்றது 30. ஸோ பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 120, 50. 120ன்றது எக்ஸில் எடுத்துக்கணும். 120, 50. 50ன்றது நமக்கு இங்கே இருக்குது. இது 120, 50. 120, 50. தேர்ட் ஒன்னுக்கான பாயிண்ட் என்னது 200, 30. இது 200, 30 இங்கேருந்து எடுத்துக்கணும். 200, 30 ஓகேவா. ஸோ இப்போ இந்த கர்வை ஜாயின் பண்ணிடலாமா. ஓகேவா. இப்போ நம்மளா கர்வ் போட்டிருந்தோம்னா எப்படி போட்டிருப்போம், இப்படி கொண்டு போய் இப்படி எடுத்துகிட்டு போய் முடிச்சுட்டு இருந்திருப்போம் ஓகேவா. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஃபாக வந்து அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து ப்ளாட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை இங்கே கொண்டு வந்து எழுதினோம். இந்த கர்வ் கிட்ட y is equal to 6000 divided by x. இப்போ இதுக்கு லைன் வரைஞ்சிடலாமா. 120 ஒர்க்கர்ஸாக இருக்கும்போது 50 டேஸில் அந்த ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அடுத்தது 30 டேஸ். 30 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது 200 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைனை வரைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், சம்மை பேஸ் பண்ணி சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க, நமக்கு டேபிள் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கான ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் என்னன்னா 120 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்றத ஒய்யோட வேல்யூ கேட்டாங்க. ஸோ அதுவும் தனியாக கண்டுபிடிச்சி வச்சிட்டோம் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி. அடுத்தது தேர்ட் ஒன் என்னது 30 டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தனியாக ரஃபாக நம்ம அந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா. ஸோ இந்த டேபிளோட வேல்யூ அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட் எல்லாமே சேர்த்து நம்ம கிராஃப் வரைஞ்சாச்சு.